ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மின்சாரத்துறையிலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். 11/6/2025 அன்னைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூக்கான போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது 21/5/2025 அன்றைக்கே அந்த வேலைவாய்ப்பு பார்த்தா அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 25/6/2025 அதான் உங்களுக்கான கடைசி தேதி. ஸோ உங்களுக்கு பார்த்தா 600க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பல்வேறு வகையான பதவி பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வேலைவாய்ப்பு கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் நேற்று பாருங்கள் ஒரு அடண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது புதுசாக பதவியை சேர்த்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்படின்னா தமிழ்நாடு மின்சாரத்துறை மீதான அந்த வேக்கன்சியை பார்த்தா இந்த கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க நேற்று. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த புதிய பதவி என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் எந்த டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். அங்கேருந்து 391 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 39,800 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 25 வேக்கன்சி, 56,300 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. அரசு ரப்பர் கார்பரேஷனில் ஒரு வேக்கன்சி. அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான புதிய வேக்கன்சி மற்றும் போஸ்டிங்கை ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ்மெண்ட், இந்த பதவிக்கான ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் கேட்டகரி ஓசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பதவிக்குமே மேக்ஸிமம் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தா 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மட்டும் பார்த்தா டிஃப்ரெண்ட் டெவலப்பர்ஸ் 42, வீடியோவுக்கு 37 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சிக்கான ஏஜ்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இருக்க பாருங்கள் எலக்ட்ரிக்கல், அதுக்கு மட்டும் 34 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மீதி இருக்க 3 பதவிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு 44, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55 மேக்ஸிமம், வீடியோவுக்கு 37 வயசு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் மட்டும் ஸோ மேக்ஸிமம் 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு 47, எக்ஸ் சர்வீஸ் மேன் 55, வீடியோவுக்கு 37, மீதி இருக்க 3 பதவிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இந்த பதவிக்கு என்ன கல்வி தகுதினா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். 10th 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூடவே பார்த்தா மஸ்ட் ஹாவ் பாஸ்டு த ஃபைனல் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸ் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு மாஸ்டர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு அந்த சிஏல இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பரும் நிலையுமே ஒரே மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 615 வேக்கன்சி இருந்துச்சு. இந்த புதிய நோட்டிஃபிகேஷனில் ஒரு 418 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1033 வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க.
அதேமாதிரி ரிசர்வேஷன் படி யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி போகுது அது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இதுலேயும் நிறையா பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்ஜினியரிங்க்கு நிறையா வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் 1033 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாங்க எக்ஸாமினேஷன் ப்ராசஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 வகையான பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம்லாம் இருக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேப்பர் 1 இருக்க போது. பேப்பர் 1ல் பார்ட் ஏ பார்ட் பி வந்து பார்த்தா வைக்கிறாங்க, பார்ட் சி வைக்கிறாங்க. பேப்பர் 2 டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு மற்றும் 10th ஸ்டாண்டர்ட் படியும், ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் ஏபிள் டெஸ்ட்டும் 10th ஸ்டாண்டர்ட் படி இருக்கும். மற்றது எல்லாமே உங்கள் டிகிரி லெவலில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதில் தான் உங்களுக்கான சப்ஜெக்ட் பேப்பராக இருக்க போது, அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்க போது. இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு 418 வேக்கன்சி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ நிறைய பேர் இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள், நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா 26/5/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. 25/6/2025 12 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான புதிய இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.